எப்பாடா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு திருவிழா கடையை சுத்திட்டு வர முன்னாடி உசுறு போய் உசுறு வருது. மரகதம், ஏத்தா மரகதம். பட்டுக்குட்டி, டேய் கருப்பா, உங்க அம்மால கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுடா ஐயாவுக்கு. பட்டுக்குட்டி. அடே, நான் பேசுனது ஏதாவது இவன் காதுல உளுந்ததா இல்லையா? பட்டுக்குட்டி அம்முக்குட்டின்னு கிறுக்கு பிடிச்சுதான் தர்றான் அந்த பிள்ளை வந்ததுல இருந்து. இந்த வயசுலயே இந்த வரத்து வாரானே, இந்த பையெல்லாம் காலேஜுக்கு போனா ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டு வைப்பான். ஒருவேளை நம்ம ரெக்கார்டையே ஃபீட் பண்ணிடுவானோ? ஆஹா, வாய்ப்பில்லை. சரி, மருமகளை தண்ணி கொண்டு வர சொல்லி எம்பிட்டு நேரமாச்சு? கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நிமிஷம் ஓடியாந்து நிப்பாளே. ஒருவேளை வீட்டுல இல்லையோ? திருவிழா ஆரம்பிச்சாச்சு. இந்த பொம்பளை ஆளுங்க வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க. இங்கிட்டு மாவிளக்கு, அங்கிட்டு முளைப்பாரி, இங்கிட்டு பொங்க வைக்கன்னு சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அடே முத்து, இங்க வா. போய் ஐயாவுக்கு ஒரு செம்புல தண்ணி மோந்துட்டு வா போ. முடியாதா? எடு அந்த விளக்க மாத்த. ஏண்டா ஐயா, உனக்கு எவ்வளவு பெரிய பலூன் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு செம்பு தண்ணி மோந்து கொடுக்க முடியாதுங்கிற? ஆமா, இவர் உழைச்சு சம்பாதிச்சு காசு வச்சிருந்தாரு, அதுலதான் இந்த பலூனை வாங்கினாரு. எல்லாம் நானும் உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் கொடுத்த காசு தானடா. சரி, உன் காசாவே இருக்கட்டும். போய் ஐயாவுக்கு ஒரு செம்பு தண்ணி மோந்துட்டு வா. எடே, ஒரு செம்பு தண்ணி மோந்துட்டு வாடா. ஐயாவுக்கு நடந்துட்டு வந்தது காலெல்லாம் வலிக்குதுடா, அதனாலதான் உன்னைய கேக்குறேன். எது, நான் சூச்சு போயிட்டு வரவா? அதுவும் சேர்த்தேன். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ அந்த பழக்கம் தானே பிள்ளைகளுக்கு வரும். சரி ஐயா, போயிட்டு வரேன். போயிட்டு வந்த உடனே ஐயாவுக்கு தண்ணி மோந்து கொடுப்பியா? சரி, இந்த போயிட்டு வரேன். சரியா கண்ணு, சரி. சே, என் வளர்ப்புன்னா என் வளர்ப்புதேன். என்ன அழகா என் பேர பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கேன். என்னடா? நீ எங்க வர? சரி, நீயும் போகணும்ல. வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். வா. அடே, அப்படின்னா உனக்கு ராத்திரி தனியா போறதுக்கு பயமா இருக்குன்னு துணைக்கு தான் என்னைய கூப்பிட்டுருக்க. அதனாலதான் என்னைய முதல்ல போக சொல்லி இருக்க. அட கோட்டி பையலே, பிள்ளைய பாரு, பிள்ளைய புட்ட வச்ச சட்டி மாதிரி நல்லா வளர்த்து வச்சிருக்கான் அவங்க அப்பேன். போ, வாரேன். பட்டுக்குட்டி, ஒளிஞ்சிருக்கியா? இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. கண்டுபிடி பாப்பா. இங்க இருக்கியா? காணோம். பட்டு, எங்க இருக்க? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடி பாப்பா. எனக்கு தெரியலையே. அச்சச்சோ, மச்சான் அவுட் ஆயிட்டனா? மச்சான், இப்ப நீ ஒளிஞ்சுக்கோ, நான் கண்டுபிடிக்கட்டா? எதுக்கு? மச்சான், உன்னை தேடவே விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுவேன், நேத்து மாதிரி. ஆமா, நீ எதுக்கு அப்படி பண்ற? உன்னைய நான் தேடவே விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுவேன், உன் கூடயே இருப்பேன்னு. எதுக்கு? நீ அன்னைக்கு உங்க அண்ணனுங்களையும் உங்க தாத்தாவையும் தேடி தேடி தானே அழுதுகிட்டு இருந்த. அந்த மாதிரிலாம் நான் உன்னை அழுக வைக்கவே மாட்டேன். என்னாச்சு? என்ன பட்டுக்குட்டி? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அதுக்கு இப்படி எல்லாம் மூஞ்சி வைக்க கூடாது. சரி, போ. நீ என் கூட எங்க வீட்டுக்கு வந்துறியா? வந்து என் அண்ணன் ஆடி. நான் எப்படி அங்க வர முடியும்? நீ வேணா இங்கே இருந்துக்கிறியா? உன்னையால அங்க வர முடியாதா? உங்க ஊரு ரொம்ப தூரமா இருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க. பட்டுக்குட்டி, நீ இங்கே இருந்துறியா என் கூடயே? சரி, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கனே, அதை பார்த்தா நீ சிரிப்ப. என்னது? இங்க பாத்தியா? ஐயா கூட இப்ப திருவிழா கடைக்கு போயிருந்தேன்ல, அங்க வாங்கினேன். உனக்கு தான்.
எனக்கா? அம்மா இது எம்புட்டு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உங்ககிட்ட காசு இருந்ததா? அம்மா எனக்கு திருவிழா காசு கிடைச்சதுல அதுல தான் வாங்கினேன். உனக்கு என்ன வாங்கின? இந்த இதுதான் வாங்கினேன். இதை நீ போடு என்ன, தினமும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் மேட்சா போடு என்ன. நீ போடுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம் ம் போடுவியா? ஆ போடுவேன். அப்புறம் இது கூட இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கனே. என்னது? இரு காட்டுறேன். உன் கையை கொடு. எதுக்கு? நீ கொடுவேன். இந்தா பாத்தியா வளையல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கையை கொண்டா போடுவோம். மச்சான் உனக்கு வலிக்காம போடுறேன். எப்படி இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு. மச்சான் அழகா இருக்கு பாரு. ஆமா பட்டு, உனக்கு என்ன போட்டாலும் அழகா தான் இருக்கு. நான் இத போய் அத்தை கிட்ட காமிச்சிட்டு வரட்டா? ஆ சரி. அம்மா நீங்க முளைப்பாரிக்கு தானே போனீங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். முளைப்பாரி தூக்கிட்டாங்களா? மச்சான் அங்க எல்லாரும் சுத்தி சுத்தி கை தட்டி பாட்டு பாடுனாங்க. அது கும்மி அடிச்சிருப்பாங்க. சரி அப்புறம் தூக்கிட்டாங்களா? அதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா, அதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அத்தை வந்தாங்க. நீ வா நம்ம எல்லாரும் போவோம். மாமா பாட்டி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வா. இந்த வளையல போட்டுக்கிட்டே வா என்ன. நான் போய் இந்த வளையல அத்தை கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். அத்தை அத்தை அத்தை. மாடசாமி ஐயா வாங்க. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பற்றைய சாத்தாம. அதெல்லாம் வந்துருவோம்ல, வராம எப்படி இருப்போம் ஆர்டர் கொடுத்துட்டு. சரி பொம்மை ரெடியா? ரெடிங்க ஐயா. நல்லா அழகா நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கியா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சிருக்கேன். சாதாரணமா கோயில்ல வச்சு விற்கிறது அந்த அளவுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்ல, வெள்ளையும் காவியும் மட்டும்தான். இது நீங்க சொன்னதுக்காக ஸ்பெஷலாவில் அடிச்சிருக்கேன். இந்த வாரம் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க ஐயா. நல்லாவில் இருக்கு, சின்ன பிள்ளைய வச்சு விளையாடுற மாதிரி. ஆமா, இது நீங்க வாங்கிட்டு போனதை யாராவது பார்த்தாங்கன்னா எல்லாரும் இதே மாதிரியே கேட்பாங்க. அப்புறம் செஞ்சு கொடு, உனக்கு பிசினஸ் தானே. நார்மலா வெள்ளையும் காவியும் தான் அடிக்கிறது வழக்கம். இந்த மாதிரி கலர்லாம் செய்யறது இல்ல பாத்தீங்களா, அதைத்தான் பாக்குறேன். புதுசா டெக்னிக்கை இறக்கு. கலர் கலரா இருந்தா தானே பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இப்ப எல்லாம் திருவிழாவுக்கு வர்ற வெளியூர் பிள்ளைகளும் சரி, நம்ம ஊர் பிள்ளைகளும் சரி, கலர் கலரா விற்கிற பிளாஸ்டிக் பொம்மைகளை தான் வாங்கணும்னு பாக்குறாங்களே தவிர இந்த மாதிரி பொம்மையை வாங்கணும்னு யாருக்கும் தோண மாட்டேங்குது. வாங்கினா உனக்கும் பிசினஸ் நல்லா நடக்கும்ல. ஆமாங்க ஐயா, நேர்த்திக்கடனுக்கு வாங்கி வைக்கிறவங்க தான் வாங்குறாங்க, மத்தபடி யாரும் வாங்குறா இப்பெல்லாம். ஆமா, எங்க காலத்துல என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் திருவிழாவுக்கு வந்தாலே சரி இந்த பொம்மையை தான் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நானும் 2 வாங்கி கொடுப்பேன். வாங்கிட்டு போய் வீட்டுல சுவருக்கு மேல ஓட்டுக்கு அடியில வச்சிருவோம். வீட்டுக்குள்ள நுழையிறவங்களுக்கு முதல்ல இதுதான் கண்ணில் படும். அது நல்லா இருக்கும் அழகா. இப்ப எங்க பலூனு துப்பாக்கின்னு கண்டது கடியில தான் பிள்ளைங்க வாங்கி விளையாடுதுங்க. இந்த குதிரையை வாங்கி விளையாடணும்னு நினைக்கவே மாட்டேங்குதுங்க. அத சொல்லுங்க. சரி 2 குதிரை இருக்கே, ஒன்னு பெரிய பேரனுக்கு ஒண்ணு சின்ன பேரனுக்கு ஒண்ணா? யாரு? என் பேரன் சின்னவனுக்கா? அவங்கிட்ட இதை கையில கொண்டு போய் கொடுத்தேன். வாங்கின அடுத்த நிமிஷம் குளக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஒரே அமுக்கு, சுக்கு நூறா போயிரும் குதிரை பொம்மை. அப்படி சொல்றீங்களோ? அதுவும் சரிதான். உங்க பேரன் சின்னவே ரொம்ப கோவக்காரனாவில இருக்கான். நேத்து இந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்து என் மகன் கிட்ட சரியான சண்டை. போச்சா உன் மகனை விட்டு வைக்கலையா? ஆமா, நீ ஏன்டா என் மேல ஏத்தான்னு என் மகன் கேட்க, அப்படித்தான்டா ஏத்துவேன்னு உங்க பேரன் சொல்ல. நல்ல வேலை நடுவுல உங்க மகன் அந்த பக்கம் கூடி வந்துட்டாரு. உளுந்தடிச்சு சைக்கிளை ஓட்டிட்டு கிளம்பி இருப்பானே. ஆமா, அவர் புல்லட் சவுண்டு கேட்டதுமே வண்டி எடுத்துட்டு ஓடிட்டானே உங்க பேரு. வீட்லயே அப்படித்தான் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அந்த வரத்து வருவான். அவங்க அப்பா வீட்டுல இருந்தா மட்டும்தான் சத்தம் இல்லாம இருப்பான். அதான் தெரியுமே. ஆமா ஐயா, உங்களுக்கு 4 பேரமாருங்க 2 பேத்திமாருங்க இருக்காங்களே, 2 குதிரை பொம்மை தான் வாங்குறீங்க. இது வீட்டுல இருக்கிற பேத்திமார்களுக்கு இல்ல, புதுசா வந்திருக்கிற ஒரு பேத்திக்கு. ஆமா, உங்க வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாருங்க ஐயா அது? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்ப்பா, திருவிழாவுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு. மெட்ராஸ்கார ஐயான்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மெட்ராஸ்ல எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன? அப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த திருவிழாவுக்கும் வீட்டுக்கு வந்தது இல்லையே. எந்த திருவிழாவுக்கும் வந்தது இல்லையில, அதான் இந்த திருவிழாவுக்கும் வந்திருக்காங்க. அப்படியா? சரி. ஆமா சரி, இந்த குதிரைக்கு நான் கொடுத்த காசு சரியா போச்சா இல்ல பத்தாக்குறை எதுவும் இருக்கா? தரணுமா? இல்லங்க ஐயா, சரியா போச்சு. சரி, அப்ப போயிட்டு வரட்டா? வாங்க ஐயா வாங்க. அடே கருப்பா, எப்படி இருக்கு பொம்மை? நல்லா இருக்கியா? நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச கலரு, உன் பட்டுக்குட்டிக்கு பிடிச்ச கலருன்னு 3 கலரையும் கலந்து அடிச்சிருக்கு. என் பட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுக்குட்டின்னு உசுரையே விட்டுருவ போல. சரி, எதுக்கு முகம் வாடுது? ஐயா
திருவிழா முடிஞ்சதும் பாப்பா ஊருக்கு போயிடுவாள்ல அவங்க தாத்தா கூட. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். நீ கேட்டன்னு சொல்லிதான் அவங்க தாத்தா பிள்ளைய இங்க விடுறதுக்கு சம்மதிச்சாரு. அவரும் இங்க இருக்காரு. எப்பயும் இருக்கிறதுன்னா சாத்தியப்படுமா? ஏதோ வீடை வைக்கணும்னு வந்தாங்க. அந்த வேலை ஒரு வாரம் போல இழுக்கும் போல தெரியுது அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம வீட்டுல தங்குறதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. இனிமேல் இந்த பக்கம் எதுக்கு வர போறாங்க? ஐயா அப்படியெல்லாம் சொல்லாத. இங்க பாடுறா பேராண்டி, எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டத்தானே வேணும். ஐயா நீ அப்பா கிட்ட பேசேன். என்னன்னு? நம்ம எல்லாரும் பேசாம நம்ம வீடையும் வித்துட்டு சென்னைக்கு போயிருவோமா? எது விளக்க மாத்த ராஸ்கல், வீடை விட்டுட்டு சென்னைக்கு போகணுமாம்ல? இல்ல என் பட்டுக்குட்டி வீடு அங்கே தானே இருக்கு, அதான் நம்மளும் அங்கே போயிடுவோம். பாப்பா இங்கே இருக்க மாட்டான்னா நம்ம அங்கே போகிறது தானே நல்லா இருக்கும். போடா கிறுக்கு பையிலே போ. வா வீட்டுக்கு வா. ஐயா நீ அப்பா கிட்ட பேசேன். எதுக்கு? உங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கா? நீ சொன்ன அப்பா கேட்பாரு. ஆமா நல்லா காப்பான், நம்பிக்கிட்டு இரு நீயும். ஐயா ஒன்று பட்டுக்குட்டியே இங்கேயே இருக்க சொல்லு, இல்லைன்னா நம்ம அங்கே போயிடுவோம். என் அம்முக்குட்டி என் பட்டுக்குட்டி அவ அவ என் கூடயே இருக்கணும். சரி இதை போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு போ. நீ சொல்லு. இங்க பாரு, உங்க அப்பா என்ன மூடுல இருக்கானோ தெரியல. ஒருவேளை திருவிழா நடக்குது பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்னன்னு எனக்கும் தெரியல. நீ அந்த பிள்ளை கூட விளையாடுறதையெல்லாம் பார்த்துட்டு அவனும் அமைதியா இருக்கான். நீயும் கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்க. இப்ப அந்த பிள்ளைய ஊருக்கு போக விட மாட்டேன், இல்ல நம்மளும் அந்த பிள்ளை கூடயே ஊருக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தான்னு வை, உன்னையோட சேர்த்து என்னையும் தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுருவான் பாத்துக்க. அப்படி சொல்லாதையா. ஐயா ராசா, நடக்கிறதையெல்லாம் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். நீ சின்ன பிள்ளை, இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு எனக்கும் தெரியல. இப்ப திருவிழா முடிஞ்சதும் அந்த பிள்ளை ஊருக்கு போகட்டும். அடுத்து பள்ளிக்கூடம் திறந்து பரீட்சையெல்லாம் எழுதுனா அந்த காப்பரிச்சை லீவுக்கு அந்த பிள்ளைய மறுபடியும் ஊருக்கு வர சொல்லுவோம். அப்படியா? அவங்க தாத்தா கிட்ட நான் என்ன பேசி பாக்குறேன். உனக்கும் எப்படா லீவு வரும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடையே நல்லா படிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு காத்திருப்பேல. அப்ப பரிச்சை லீவு முடிகிற வரைக்கும் விளையாடுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளை ஊருக்கு போகட்டும். அப்புறம் அரை பரிச்சை லீவு விட்டா வரட்டும். அவங்க தாத்தா கிட்ட நான் பேசுறேன். வா இப்ப முகஞ்சுருக்காம வா. சரி. என்னத்த சொல்ல என்னத்த செய்ய, இந்த பிள்ளைகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விட்டு பாசமா இருப்பாங்கன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பிள்ளையும் புதுசா வீட்டுக்கு வந்த பிள்ளை மாதிரியே இல்ல, ஏதோ நம்ம வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை மாதிரி நல்லா பழகிருச்சு. அந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நம்மளுக்கே மனசு வர மாட்டேங்குது. இவன் எப்படி தாங்குவான்? சரி பாப்போம், நடக்கிறது எல்லாம் கடவுள் கையில. டேய் தம்பி, உன்னே தாண்டா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏம்மா இவன் யாருக்கிட்டே சண்டையை போட்டுட்டு இங்கே வந்து சீனை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயா முத்துக்கண்ணு, அப்படியா? யாரு கூட சண்டை போட்டு வந்திருக்க? அம்மா கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு தம்பி. ஐயா முத்துக்கண்ணு. என்னம்மா? ஏன் இப்படி ஏதோ வாழ்வே மாயம் உலகே மாயம்ங்கிற மாதிரி உட்காந்துருக்க? அந்த பாப்பா எப்ப அவங்க வீட்டுக்கு போகும்? டேய், ஆமா உங்க அண்ணனுக்கு அவன் கவலை, உனக்கு உன் கவலை. உங்க அண்ணன் என்னடான்னா அந்த பாப்பா ஊருக்கே போகக்கூடாது, நம்ம வீட்டிலே இருக்கணுங்கிறான். நீ என்னடான்னா அந்த பாப்பா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது, ஊருக்கு போகணுங்கிற. ஏம்மா இவன் பாப்பா வந்ததுல இருந்தே அப்படிதாம்மா பேசிட்டு இருக்கான். நம்ம தம்பி தானையா, விடு. எங்கம்மா பட்டுக்குட்டி? வருவா வருவா, உள்ளதான் ஆத்தா கூட இருக்கா. ஏம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கடி செட்டி எடுக்கிறவங்களுக்கு காப்பு கட்டுறதுக்கு மஞ்சக்கிழங்கும் மஞ்சக்கயிறும் கொடுத்தாங்க. அதை ஒரு நாள் முழுக்க மஞ்சள் தண்ணியில் ஊற போடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டு போனாங்க. அதைத்தான் பிரித்து ஊற போடலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா கொடி கட்டும் போதே காப்பு கட்டிடுவாங்கல்லம்மா சட்டி எடுக்கிறதுக்கு. அது அப்பையும் கட்டுவாங்க. ஆனால் எல்லாராலையும் இந்த வெயிலில் அத்தனை நாளைக்கு செருப்பு போடாமல் நடக்க முடியாதுல்ல. அப்புறம் ஊருக்கும் எங்கேயும் போகக்கூடாது, வைக்கக்கூடாது. வெளியே போய் வேலை வைக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதனால பொங்கலுக்கு கட்டிக்கிடுவாங்க சில பேர். ஓஹோ ஆமாம், இன்னைக்கு சாயங்காலம் கட்ட போகிறாங்களாம் மாரியாத்தா கோயிலில் வச்சு. அதான் காலையிலேயே ஊற போடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த தடவை நம்ம தெருவில் எத்தனை சட்டிமா? அது 100க்கு மேலே போயிருச்சு, 150 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்பா அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏம்மா சட்டி எடுத்தா கை சூடத்தானே செய்யும், அப்புறமா எதுக்குமா அப்படி செய்கிறாங்க? எல்லாம் ஒரு நேர்த்தி கடன் தாயா. நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக, வேண்டுனது கிடைக்கணுங்கிறதுக்காக உடம்ப வருத்திக்கிட்டு அம்மனுக்கு தீச்சட்டி எடுப்பாங்க. அப்படி செஞ்சா மாரியாத்தா சாமி நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்குமா? அப்படின்னு தான் நம்பி செய்கிறாங்க. ஏம்மா அப்படின்னா நானும் சட்டி எடுக்கட்டா?
ஐயா ராசா, நீ எங்க சுத்தி எங்க வாரேன்னு தெரியுது. அப்படியெல்லாம் கிறுக்குத்தனமா எதுவும் யோசிக்காம அமைதியா இரு. இல்லம்மா, தாத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாரு நாளை கழிச்சு தேர் பார்த்த கையோட ஊருக்கு கிளம்ப போறோன்னு. பாப்பா ஊருக்கு போயிடுவல்லம்மா. ஊருக்கு போயிட்டு அடுத்த லீவுக்கு கூட்டிட்டு வரேன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. உங்க ஐயா கிட்ட நீ சொன்னியாம்ல, அவர் பேசி சம்மதிக்க வச்சிருக்காரு. இருந்தாலும் பாப்பா நாளை கழிச்சு போயிடுவல்லம்மா. அவங்க வீட்டில் பிள்ளைய தேடுவாங்கல்லப்பா. ம், இப்போ மாதிரியே அடுத்த திருவிழாவுக்கு பாப்பாவை இங்கே கொண்டு வந்து விட சொல்லி தாத்தா கிட்ட ஐயா சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்மளும் ஊட ஊட அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம் என்ன? ம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போக வேண்டாம். தம்பி வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். இவனுக்கு ஏன் தான் அந்த பிள்ளைய கண்ட பிடிக்க மாட்டேங்குதோ தெரியல. வந்துட்டோம். மரகதம் எங்கே பாரு. யாத்தே குட்டி பிள்ளை என்ன சேலை கட்டிட்டு வந்துட்டீங்க? ஆமா, பிறகு முளைப்பாரி தூக்குற இடத்துல நானும் முளைப்பாரி தூக்குவேன்னு அடம் பிடிச்சல்ல பேத்தி. அதுக்கு அங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் என்ன சொன்னாங்க, நீ சேலை கட்டி பெரிய பொம்பளை ஆனதுக்கு அப்புறம் முளைப்பாரி தூக்கலான்னு சொன்னாங்களா? அதான் பாட்டி எனக்கு சேலையை கட்டி விடுங்கன்னு நேத்துல இருந்து ஒரே அடம். அழகா இருக்காளே. இங்க வாட ராஜாத்தி, இங்க வாங்க, இங்க வாங்க, அத்தை கிட்ட வாங்க. வாடி செல்லம். பாத்தியா சேட்டைய? இவனுக்கு இருக்க முடியாது. நான் தான் எங்க அம்மா மடியில உட்காருவேன். பட்டு அம்மு, நீ என்கிட்ட வா. அண்ணன்கிட்ட நான் தான் உட்காருவேன். சரி, அப்படின்னா பாப்பாவை அம்மா மடியில உட்கார வச்சுக்கிறேன். சரி மரகதம், பிள்ளைகளை பார்த்துக்கோ, நான் முளைப்பறைக்கு போறேன். சரிம்மா. திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து முளைப்பறையிலேயே தங்கியாச்சு. நேற்று முளைப்பாரியை பேத்து எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன், வந்துட்டேன். இன்னைக்கு முளைப்பறையில நிறைய வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். என்ன, முளைப்பாரியை கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். பிள்ளைகளை பார்த்துக்கோ. சரிம்மா. தங்க பிள்ளைகளா எல்லாம் சமத்தா இருக்கணும் என்ன? சரிங்க பாட்டி. சரி, அத்தா போயிட்டு வரேன். அம்மு பட்டு இங்க வா. குட்டி பாப்பா அழகா இருக்கடா, எங்க அம்மா மாதிரியே இருக்க. நல்லா இருக்கா மச்சான்? சூப்பரா இருக்கு. என்னத்தா என்ன செய்றீங்க? வாங்க மாமா. ஐயா வாங்க. என்னது இது? என் பேத்தி சேலையெல்லாம் கட்டி பெரிய மனுஷியா உட்காந்துருக்கா. ஆமா, நேற்று முளைப்பாரியை பேத்து வைக்க போன இடத்துல முளைப்பாரியை நானும் தூக்குவேன்னு ஒரே அடம். சரி, சேலை கட்டின பெரிய பொம்பளையே தான் முளைப்பாரி தூக்கணும்னு எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்ட்டு எங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சு அப்ப எனக்கும் சேலையை கட்டி விடுங்க பாட்டின்னு சொல்லி சேலையை கட்டி இருக்கு. பேத்து வச்சதுல ஒரு குட்டி முளைப்பாரி எடுத்து வச்சிருக்கு பிள்ளைக்கு. அப்படியா? என் பேத்தி முளைப்பாரி தூக்க போறாளோ? ஆமா ஆமா, குட்டியா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கு. யாத்தே, என் கண்ணுக்குட்டி முளைப்பாரி தூக்க போறீங்களாக்கும்? சரி சரி, தாத்தா பாக்குறேன். மாமா, போன வேலை முடிஞ்சிருச்சா? எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு தான் மரகதம். வீடை நல்ல விலைக்கு வித்தாச்சு. உன் வீட்டுக்காரன் தான் எல்லா வேலையும் கூட மாட இருந்து பார்த்து கொடுத்தான். அவன் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு வேலையும் நடந்திருக்காது போ. சரி, அவங்க அந்த வேலையில இருக்காங்கல்ல. எங்க மாமா அவங்களங்க? அவன் இப்படி நேரம் அங்க இருந்து எங்களுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணதே பெருசு இல்ல. நேரம் ரொம்ப ஆயிடுச்சுல, அப்படியே ஆபீஸ பார்த்து போறேன்பான்ட்டு போயிட்டான். சரி, மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் உனக்கு தனியா போன் போட்டு பேசுவான், பேசிக்கோ. சரிங்க மாமா. தம்பி இருந்ததுனால இன்னைக்கு எல்லா வேலையும் சுழுவா முடிஞ்சதுமா. சரிங்க ஐயா, அவர் அந்த வேலையில இருக்கிறதுனால அவருக்கு அதுல உள்ள நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நேரத்துல ஒத்தாசை பண்ணலைன்னா எதுக்கு? இன்னும் 4-5 நாள் இழுத்தடிச்சிருமோன்னு நினைச்சிட்டேன். இன்னைக்கே வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பொங்கல் அதுவுமா. பணத்தையும் கூட மாட இருந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தம்பி வேலை கிளம்பினாரு. சரி சரி, சரிங்க ஐயா. ஆமாடா தாயி, எல்லா விஷயத்திலையும் உங்க குடும்பத்துல இருந்து எனக்கு நல்ல ஒத்தாசையா இருந்திருக்கீங்க. எப்படித்தான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறனோ, எப்படித்தான் இதெல்லாம் திருப்பி கொடுக்க போறனோ தெரியல. இதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்னைய முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு. அதனால என்னங்க ஐயா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வேலுச்சாமி, அதெல்லாம் நினைக்காதப்பா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிட்டோம். இன்னமே என்னத்துக்கு போட்டுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அதை சொல்லுங்க. வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சொந்தம் கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி சரி சரி, சாப்பிட வாங்க. கையை காலை கழுவிட்டு. என்னத்த செஞ்சிருக்க? சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, கத்தரிக்காய் கூட்டு வச்சிருக்கேன், பீன்ஸ் பொரியல் வச்சிருக்கேன் மாமா. அப்படி போடு. அப்ப இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதேன். வேலுச்சாமி பாப்பா. இந்த வாரேன். மரகதம் எல்லாம் எடுத்து வைத்தா, கையை காலை கழுவிட்டு வாரோம். வாங்க மாமா. ஐயா குட்டி வா, ஐயாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு உனக்கும் அப்படியே ஒரு இலையில வச்சு அம்மா ஊட்டுறேன் வா. வாயா வாயா, சாப்பிடுவோம் வாயா. வாரேன் வாரேன் வாரேன். கண்ணுக்குட்டி, நீ சாப்பிட்டியாத்தே?
ஐயா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா. உன் தம்பியை இப்பதான் சாப்பிட போறான். அவன் இவ்வளவு நேரம் தெருவில் விளையாட போயிருந்தான், இப்பதான் வந்தான். அப்படியா? சரி சரி. ஆமா, அம்மா சோறாக்கி முடிச்சதுமே எங்களுக்கு இலைய போட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சரிப்பா சரி. தாத்தா, என்னையா? எப்பெல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்பெல்லாம் பட்டுக்குட்டி எங்க கூட்டிட்டு வந்துருங்க தாத்தா. சரின்னு சொல்லிட்டேன்லையா கண்ணு. ம், சரிங்க தாத்தா. சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. சரிப்பா சரி, தாத்தா போய் சாப்பிட்டு வரேன், விளையாடுங்க என்ன. ம். பட்டு, அம்முக்குட்டி. என்ன மச்சான்? நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், கொடுக்கட்டா? நீ என்னம்னாலும் எனக்கு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆமா, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும், அதான். எனக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்கும் மச்சான். சரி, மச்சான் வாங்கினதை பார்க்குறியா? ம். டன் டடாய். ஐ குதிரை. மச்சான் இது என்னது? குதிரை பொம்மை. ஆமா, நல்லா இருக்கா? எங்க ஊர் திருவிழால இதுதான் ஸ்பெஷல். ஆமா, அதான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க சொல்லி நல்லா ஸ்பெஷலாக கலர் அடிச்சு வாங்கிட்டு வந்தோம், நானும் ஐயாவும். நல்லா இருக்கு. இது எனக்கா? உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இந்த 2 குதிரையில ஒரு குதிரை அப்பா குதிரை, இன்னொரு குதிரை அம்மா குதிரை. ஒரு குதிரை அப்பா குதிரை, இன்னொரு குதிரை அம்மா குதிரை. ஆமா, ஒன்று நீ இன்னொன்று நான். ஒன்று நீ இன்னொன்று நான். ம், இப்போ என்கிட்ட இருக்கிறது நீ, உன்கிட்ட இருக்கிறது நான். அப்படியா? ஆமா, நீ என்னைய வச்சிரு, நான் உன்னைய பத்திரமா வச்சிருக்கேன்னு. சரி மச்சான். இத எப்படி பத்திரமா வச்சிருப்ப? வீட்டுக்கு போய் பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருவேன். நீ வீட்டுக்கு போயிருவேல? ஆமா, போயிருவேன்ல. பட்டு, பட்டுக்குட்டி நீ போகாம என் கூடயே இருடா. சரி மச்சான். அழுகாதடா குட்டி. உங்க தாத்தா நாளை கழிச்சு தேர் பார்த்துட்டு அப்படியே நைட்டோட நைட்டாவே ஊருக்கு போயிருவேன்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து நேராக மதுரைக்கு போவீங்களாம். அங்கே போய் உங்கள் ஆச்சியை கூட்டிகிட்டு உங்கள் அண்ணனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே நீங்கள் சென்னைக்கு போயிடுவீங்களாம். உங்கள் ஊர் எவ்வளோ தூரம் இருக்கும்? ரொம்ப தூரமா? தெரியலையே. பட்டு நீ இங்கேயே இருந்துருடா. சரி மச்சான். ஆனால் உங்கள் தாத்தா இங்கே வீடையே வித்துட்டாராம். எங்கள் ஐயா இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாத்தியா? உனக்கு உங்க ஊர்ல விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? இல்ல, யாருமே இல்ல. தாத்தா பார்க்குக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்க போய் தாத்தா கூட தான் விளையாடுவேன். இங்க இருந்தேன்னா எப்பவும் என் கூடயே விளையாண்டுட்டு இருக்கலாம்ல. ஆமா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன பட்டு செய்யறது, நீ நாளை கழிச்சு ஊருக்கு போயிருவேல. அச்சா. நீ என்ன மாதிரி செய்யி, தாத்தா கிட்ட சொல்லு, சண்டை போட்டு என்ன இங்கேயே இருக்க வச்சிரு. எங்க அப்பா அடிப்பாரு பட்டு. உன்னை அடிச்சா நானும் அழுவேன். உங்க வீட்டை உங்க தாத்தா விற்காம இருந்தா இங்கேயே நீ இருந்துடலாம். எங்க ஸ்கூல்லே நல்ல ஸ்கூல் தெரியுமா, அங்கேயே நீயும் படிச்சிடலாம். சரி சரி, நீ அழுகாத என்ன, எனக்கும் அழுகையா வருது. நான் உன் கூடயே இருப்பேன். எங்க அம்மா சொன்னாங்க, உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் உன்னைய தேடுவாங்களாம். அதனால நான் சண்டை போடாம சேட்டை பண்ணாம சமத்த உன்னைய ஊருக்கு போக விடணுமா. அப்பதான் அடுத்து லீவ் விட்டா உன்னைய பார்க்கறதுக்கு என்னைய கூட்டிட்டு போவாங்களாம். அப்புறம் இங்கே உன்னைய கூட்டிட்டு வருவாங்களாம். நீ ஊருக்கு போனா என்னைய மறந்துடுவியா? என்னைய ஞாபகமா வச்சிருன்னு, இந்த பொம்மையையும் பத்திரமா வச்சிருன்னு. இது உன் கூட இருந்தா நானே உன் கூட இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த பொம்மையை நானும் பத்திரமா வச்சிருப்பேன் என்ன. இது நீயே என் கூட இருக்கிற மாதிரி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இந்த குதிரையை என் பக்கத்துலேயே வச்சுக்கிடுவேன்னு நீ நினச்சி தூங்கும்போதும் இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்குவேன்னு அதே மாதிரிக்கே நீயும் செய்யணும். சரி மச்சான். பட்டுக்குட்டி நீ மறந்துடாத என்ன. சரி மச்சான். அழுகாத,
கண்ணத்தோட நீ சிரிச்சிட்டே இருக்கணும் என்ன? சரி மச்சான். சரி. பிச்சுக் பிச்சுக். சரிடா பாப்பா சரி. நான் உன் கண்ணத்தை ஒருக்க தொட்டு பார்க்குறேன். உன்னைய மாதிரியே இருக்கு, பட்டு மாதிரி. கிச்சு கிச்சு கிச்சு. சிரிச்சிட்டியா? ரெடியா? கிளம்பலாமா? கண்ணுக்குட்டி யாத்தே? வாங்க கிளம்பிட்டீங்களோ? ஆமாம்மா நான் ரெடி. பேத்தி ரெடியா? என்ன பண்றா? இந்த இங்கனக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்தாங்க, இந்த பார்க்குறேன். ஆமாடா தாயி, நேத்தே கிளம்ப வேண்டியது தேர் பார்த்துட்டு நைட்டு நேரம் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு தனியா போக வேண்டாம்னு சொன்னதுனாலதான் விடுஞ்சு கிளம்புறேன். இதுக்கு மேலேயும் போகலன்னா என் மகளும் மருமகனும் சும்மா விட மாட்டாங்க. என்னப்பா அந்த ஊர்லயே இருந்துக்க பாக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், நைட்டோட நைட்டை எப்படி போகிறது? தூங்கி எந்திரிச்சு காலையில் குளிச்சு சாப்பிட்டு கிளம்பலாமேன்னு சொன்னாங்க. அதனால என்ன இருக்கு இப்போ? அது சரி, அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இல்ல நாளு. சரி, அதான் உங்கள் மனசு போல கிளம்பிட்டீங்கல்ல. ஆமாடா தாயி. அம்மா தம்பி எங்க? இந்த உள்ளதா இருக்காரு, இந்த வந்துடுவாரு. ஐயா கிளம்பியாச்சு போலையே. ஐயா கிளம்பியாச்சு போலயே. ஆமாங்க தம்பி, வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா. லீவு முடியற வரைக்கும் பிள்ளைய இங்க விட்டுட்டு போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மகளும் மருமகனும் சம்மதிக்கணும்ல. ஏற்கனவே இங்க 10-12 நாள் தங்க விட்டதுக்கே அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியாதுல்ல. சரிதான் சரிதான். மருகதான் பிள்ளைகள் எங்க? இங்கனக்குள்ளதான் மாமா விளையாண்டுட்டு இருந்தாங்க, உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்துட்டு வரேன். சரி பார்த்து கூட்டிட்டு வா. அப்புறம் பாப்பாக்கு வாங்கி வச்ச பொம்மை எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஐயா கிட்ட கொடுத்துட்டேன், வண்டியில ஏத்திட்டாரு. சரி சரி போய் பிள்ளைய கூட்டிட்டு வா போ. ம். உங்க ஒத்தாசைக்கெல்லாம் ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டும், எத்தனை தடவை தான் நன்றி சொல்லுவீங்க? நமக்குள்ள எதுக்கு அதெல்லாம்? இருந்தாலும் சொல்லணும்லப்பா. நீங்களும் உங்க குடும்பத்து ஆளுங்களும் இல்லைன்னா நேரம் நானும் என் பேத்தி என்ன கதி ஆயிருப்போமோ தெரியாது. எல்லாம் கடவுள் சித்தம், நம்ம கையில என்ன இருக்கு? அப்பா எங்க தம்பி? இங்கதான் இருந்தாரு, இந்த வர்றாரு. என்னப்பா எங்க போயிட்டீங்க? இன்னைக்கு தோட்டத்துக்கு நொங்கு வெட்ட வரேன்னு சொன்னாங்கல்ல, அதான் போய் கூட மாட இருந்து பார்த்துட்டு அப்படியே இவங்க ஊர் கிளம்புறாங்கல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வருவோமேன்னு போனேன். சரிப்பா சரி. நீங்க ஏற்கனவே செஞ்சதெல்லாம் போதாதா? இதுல என்ன இருக்கு? சாப்பிடுங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. அங்க முன்னாடி வாசல்ல வச்சிருக்கேன், போகையில அப்படியே வண்டியில ஏத்திக்கலாம். சரிங்க அண்ணாச்சி. ராவணா, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போறியா எப்படி? போகணும்ப்பா. ஏன்? இவன் சுப்பிரமணி உன்னைய பார்க்கணும்னா அதான் ஒரு 11 மணி போல ஆபீஸ்க்கு போ, என் மகன் இருப்பான்னு சொன்னேன், அதுக்கு தான் கேட்டேன். அதுக்குள்ள போயிடுவாப்பா. சரிப்பா சரி. நானும் பார்த்தேன் குட்டி பிள்ளை. இப்போ என்னைய கூட்டிட்டு போயிடுவாங்க மச்சான். மச்சான், நம்ம ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிடுவோமா? எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? எங்களுக்குள்ளயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். நம்மள காணோம் காணோம்னு தேடிட்டு அப்புறம் தாத்தா ஊருக்கு போயிடுவாருல்ல, அப்புறமா நம்ம வெளியே வந்துருவோம். அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன செய்யறது? நானும் நேரத்துல இருந்து அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. என்னது? எங்க அம்மா எங்க அப்பா கூடயே தான் இருக்காங்க பாத்தியா? அதே மாதிரி நீயும் என் கூடயே இருக்கணும்னா நாம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், நீ வாங்கிக்கிடுவியா? நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன். நிஜம்மா? நிஜம்மா, சத்தியமா? அப்படின்னு இந்த இத கழுத்துல போட்டுக்கோ. போட்டு விடு. மச்சான், இது என்னது? இது தாலின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஒரு நாளைக்கு எங்க தெருவுல ஒரு அக்காவும் அண்ணனும் இத கட்டிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா? அப்படின்னா அதுதான் கல்யாணமா. எங்க அம்மா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க 2 பேரும் ஒன்னாவே தான் இருக்கணுமா. அப்புறம் எல்லாரும் சண்டையா போட்டாங்க. அந்த அக்கா வீட்ல இருந்து, அப்புறம் அந்த அண்ணன் வீட்ல இருந்து, அப்படி நிறைய பேர் வந்து சண்டையா போட்டாங்க. அப்புறம்தான் எங்க ஐயா கூட இருக்கிற இன்னும் நிறைய தாத்தா எல்லாருமா
சேர்ந்து சொன்னாங்க. அதான் ஒரு மஞ்சள் கயித்தை கட்டிட்டாங்கல்ல, இனிமே அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது, பேசாம அந்த பொண்ணை அந்த பையன் கூடயே அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லி அந்த அண்ணன் கூடயே அந்த அண்ணன் வீட்டுக்கு அந்த அக்காவை அனுப்பி வச்சுட்டாங்க. அதான் நானும் இதை உன் காலத்தில் போட்டுட்டா உன்னை என் கூடயே இருக்க விட்டுருவாங்க. நிஜமாவா? ஆமாம், இதை எப்படி உன் காலத்தில் போடுறதுன்னே தெரியல, அப்படியே கட்டி வச்சிருக்கேன், உளுந்துடாம பார்த்துக்கோ என்ன. சரி, அப்போ நான் இப்போ நான் ஊருக்கு போக வேணாமா? ஆஹா, உன்னை இனிமேல் கூட்டிட்டு போக மாட்டாங்க, நீ என் கூட இரு என்ன. சரி மச்சான். மச்சான், இது உனக்கு ஏது? காப்பு கட்டுறதுக்கு இந்த கயிறு நிறைய எங்கள் வீட்டில் அன்னைக்கு இருந்தது பத்தியா, அதுதான். அதைத்தான் இப்போ உன் கழுத்தில் போட்டுட்டேன்.